வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, ஐபிஎல்ல 2 மாசமா வந்து பாத்தீங்கன்னா எல்லா ப்ரிவியூ மேட்சுமே நம்ம சேனல்ல கொடுத்துருந்தோம். ஸோ எல்லா மேட்சுக்காகவுமே நீங்க வந்து சொன்ன மாதிரி நம்ம யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க, வீடியோஸ் எல்லாருக்குமே லைக் பண்ணியிருந்தீங்க, கமெண்ட் செக்ஷன்ல எல்லாமே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்கு நன்றி. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா கேகேஆர் வெர்சஸ் எஸ்ஆர்எச் ஃபைனல் மேட்சுக்கான ப்ரிவியூ. ஸோ இன்னும் மறுபடியும் சொல்றேன், இவ்வளவு நாள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சப்போர்ட் பண்ணாம ஒண்ணுமே கிடையாது, நல்லாவே வந்து சப்போர்ட் பண்ணீங்க. ஸோ அதுக்கு முதல்ல தேங்க்ஸ் நண்பா. ஸோ அதே போல நீங்க இன்னமும் டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் நமக்கு வந்து ஐபிஎல் முடிஞ்சதே அப்படின்னு நினைக்க வேணாம். அடுத்த மாசமே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வேர்ல்டு கப் ஸ்டார்ட் ஆகுது. ஃபுட்பால்ல 2 மேஜர் முக்கியமான பெரிய லீக் வந்து வருது. ஸோ அதுக்கான டீம்ஸும் நம்ம சேனல்ல கொடுக்க தான் போறோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஃபோக்கஸ் 11 ஆப்ல நீங்க ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஐபிஎல் சீசன்ல எனக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்த ஒரு ஆப்னா அது ஃபோக்கஸ் 11 சொல்லலாம். நல்லா வந்து ஸ்மால் லீக் பிளே பண்றதுக்கு நல்லாவே இருக்குது. ஆப்போனன்ட்லாம் பாத்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்டா வராங்க. அது மட்டும் இல்லாம இந்த 5+1 அப்படிங்கிற புது மெத்தடே வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. 6 பிளேயர் செலக்ட் பண்ண போதுமானது. கேப்டன் வைஸ் கேப்டன் அந்த 6 பிளேயர்லயுமே ட்ரை பண்ணலாம். ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வின் பண்றதுக்கு. ஸோ இது வரைக்கும் நீங்க ஃபோக்கஸ் 11 ஆப் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஸோ இன்னைக்கு மேட்சுக்கான ரிப்போர்ட் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பிச்சில் தான் நடக்குது. அண்ட் இந்த ஆஃப் சைடு வந்து பாத்தீங்கன்னா 72, லெக் சைடு வந்து 63, ஸ்ட்ரைட்ல 74. ஸோ சென்னை பிச்சை பொறுத்த வரைக்கும் மற்ற பிச்சை விட ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல பெரிய பிச் தான். ஆஃப் சைட்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மும்பை வான்கடே இல்லைன்னா ஆர்சிபி கிரவுண்ட்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா வெறும் 53 இல்லைன்னா அதிகபட்சமே அவங்க 59 வரைக்கும் தான் போடுவாங்க. ஸோ அப்படி பார்த்தாலுமே ஒரு 13-14 மீட்டர் வந்து எக்ஸ்ட்ரா தான் இருக்கு நமக்கு. ஸோ அதனாலே வந்து பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேன் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி லாஸ்ட் மேட்ச்ல யாரெல்லாம் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் சஞ்சு சாம்சனோட இது கேட்டீங்கன்னு தெரியல, அதுல கூட சொல்லியிருந்தாரு, நாங்க வந்து டியூ வரும் அப்படிங்கறதுனாலதான் டாஸ் வின் பண்ணோடனே பவுல் ஃபர்ஸ்ட் எடுத்தோம். ஆனா அதே எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப் வச்ச மாதிரி இருந்தது. ஏன்னா டியூ வந்து 2வது இன்னிங்ஸ்ல வரல. அதனால எஸ்ஆர்எச் வந்து அவங்களோட பவுலிங் வந்து பெஸ்டா பண்ணிட்டாங்க. ஏன்னா டியூ வந்தா வந்து கஷ்டப்பட்டிருப்பாங்க, நாங்க வந்து ஈஸியா சேஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்தாரு சஞ்சு சாம்சன். அதே மாதிரி அதுக்கு முந்தின நாள் ஃப்ரீயா தான் இந்த மேட்ச் எதுவுமே நடக்கல. அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்னை கிரவுண்ட்ல வந்து டியூ வரல. ஸோ டியூ வந்தா அதுக்கேற்ற மாதிரி டீம் ஓரளவுக்கு செட் பண்றாங்க, டியூ வரலன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு மாதிரி டீம் செட் பண்றாங்க. ஸ்பின்னர்ஸ் வந்து லாஸ்ட் மேட்ச்ல வந்து நல்லா இது பண்ணாங்க. அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர் சஹால் அஸ்வின் வந்து 0 விக்கெட், அதே இதான் சபாஸ் அகமது அண்ட் அபிஷேக் சர்மா 5 விக்கெட். இதுதான் கிரிக்கெட். ஸோ எப்படி வேணாலும் மேட்ச் வந்து டேர்ன் ஆகலாம். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கிடைச்சிது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சுத்தமா விக்கெட் இல்ல ஸ்பின்னர்ஸுக்கு, செகண்ட் இன்னிங்ஸ்ல ஸ்பின்னரை வச்சே வந்து பாத்தீங்கன்னா அந்த மேட்சை வந்து எடுத்தாங்க. நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், ஃபாஸ்ட் 10 விக்கெட்னாலும் அந்த 5 விக்கெட் ஸ்பின்னர் தான் மெயின். எஸ்ஆர்எச் ஸ்பின்னர் தான் எடுத்தாங்க. அண்ட் இந்த கிரவுண்ட்ல செகண்ட் பேட்டிங் பண்ற டீம் வந்து ஈஸியா வின் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் லாஸ்ட் மேட்ச் வந்து ஆர்ஆர் வந்து தோத்தது ஒரு மைனஸ். ஏன்னா டியூ வந்து லாஸ்ட் மேட்ச்ல வரவே இல்லை, கொஞ்சம் கூட வரல. அதனால எஸ்ஆர்எச்சோட பவுலிங் யூனிட் பக்காவா பண்ணதுனால ஈஸியா வின் பண்ணிட்டாங்க. ஆனா நீங்க ஓவராலா பாத்தீங்கன்னா 8 மேட்ச்ல 5 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் செகண்ட் தான் வின் பண்ணியிருந்தாங்க. இப்போ நீங்க 7 மேட்ச் பார்க்கும்போது 7க்கு 2 தான் இருக்குது. லாஸ்ட் மேட்ச்லயும் செகண்ட் பேட்டிங் தான் வின் பண்ணுவாங்க சொன்னோம். அதனாலதான் சஞ்சு சாம்சன் டாஸ் வின் பண்ண உடனே வந்து பாத்தீங்கன்னா பவுல் ஃபர்ஸ்ட் எடுத்தாரு. இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா தோத்துட்டாங்க. இந்த பிச்சில் மற்ற பிச்சை விட இந்த பிச்சில் கொஞ்சம் லோ ஸ்கோர் அதிகமாவே வந்திருக்கு. அந்த 150க்குள்ள 7 இன்னிங்ஸ் பாத்தீங்கன்னா வந்திருக்கு. 69க்குள்ள 2, 89க்குள்ள 3, 190 பிளஸ் பாத்தீங்கன்னா 4. அண்ட் ஹை ஸ்கோர் லக்னோ 213, லோ ஸ்கோர் எஸ்ஆர்எச் 134. அதே மாதிரி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அதாவது எஸ்ஆர்எச் வந்து இந்த பிச்சில் ஒரு லோ ஸ்கோர் ஆடி இருக்காங்க, ஆர்ஆருமே இந்த பிச்சில் திணறி இருக்காங்கன்னு தான் நம்ம சொன்னோம். 2 டீமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காங்க. எஸ்ஆர்எச் லாஸ்ட் மேட்ச் ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா டாஸ் பெரிய ரோல் வகிக்கலாம். அதே மாதிரி டியூ ஃபேக்டரும் கண்டிப்பா தேவை. இப்போ வந்து கேகேஆர் வெர்சஸ் எஸ்ஆர்எச்சுக்கான ஹெட் டு ஹெட் பாத்தீங்கன்னா கேகேஆர் சைடு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. 27க்கு 18 வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணிருக்காங்க. வெறும் 9 மேட்ச் தான் எஸ்ஆர்எச் வின் பண்ணிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் குவாலிஃபயர் ஒன்லயும் பாத்தீங்கன்னா அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணாங்க. எஸ்ஆர்எச் வெர்சஸ் கேகேஆர்லயும் அவங்க தான் வின் பண்ணாங்க. அண்ட் இப்போ வந்து பவுலர்ஸோட பேட்டில் பாத்தீங்கன்னா குர்பாஸ் வந்து பாத்தீங்கன்னா பூவி பால்ல 2, நட்டு பால்ல ஒரு டைம் வந்து அவுட் ஆயிருக்காரு. வெங்கடேஷ் ஐயரை பொறுத்த வரைக்கும் யான்சன் பால்ல 3, நட்டு பால்ல 2, ரசல் வந்து பூவி பால்ல 2, நட்டு பால்ல 1, மார்க்கண்டே பால்ல 2 டைம் அவுட் ஆயிருக்காரு. நம்ம ரிங்கு வந்து நட்டு பால்ல 3 டைம் அவுட் ஆயிருக்காரு. ஸ்ரேயஸ் ஐயர் கமின்ஸ் பால்ல 1, பூவி பால்ல 3, சுந்தர் பால்ல 2, சபாஸ் அகமது பால்ல 1, மார்க்கண்டே பால்ல 1, நட்ராஜன் பால்ல 1,
நிதிஷ் ராணா கமின்ஸ் பால்ல 1, பூவி பால்ல 2, மார்க்ரம் பால்ல 1, மார்க்கண்டே பால்ல 1, நட்ராஜன் பால்ல 3 முறை அவுட் ஆயிருக்காங்க. சோ நட்ராஜன் நேம் இல்லாத பிளேயர்ஸே இந்த டீம்ல இல்ல. சோ நட்ராஜன் நல்லா விக்கெட் எடுத்திருக்கிறாரு கேகேஆர் பேட்ஸ்மேனை. அதே மாதிரி புவனேஸ்வர் குமாரும் ஓரளவுக்கு அங்கங்கன்னு நல்லாவே விக்கெட் எடுத்திருக்காரு. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா டாப் 6ல ஒரு 4 மெம்பர்ஸ் வந்து விக்கெட் எடுத்திருக்கிறாரு. ஆனா ரிஸ்கான பிக்ல தான் இருப்பாரு. இருந்தாலும் பேட்டில் பாத்துக்கோங்க. அதே மாதிரி அபிஷேக் சர்மாவை பொறுத்த வரைக்கும் வைபு வரரா பால்ல 1, ஸ்ரேயா சர்மா பால்ல 1, ரசல் பால்ல 2, வருண் பால்ல 1 டைம், மார்க்ரம் ஸ்டார்க் பால்ல 3, நரேன் பால்ல 1, ரசல் பால்ல 1, ரமன்தீப் சிங் பால்ல 1, வருண் பால்ல 2, ஹெட் வந்து ஸ்டார்க் பால்ல 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. அடுத்த நம்ம அப்துல் சமாட் வந்து ராணா பால்ல 1, ரசல் பால்ல 1, வருண் பால்ல 2, கிளாசன் வந்து வருண் பால்ல 1, ராணா பால்ல 1, நரேன் பால்ல 1. அடுத்து திரிபாதி வந்து நரேன் பால்ல 1, ரசல் பால்ல 4, ரமன்தீப் பால்ல 1 டைம் வந்து விக்கெட் விட்டுருக்காங்க. ஸோ இவங்களோட பேட்டிலும் பார்த்துக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மேட்ச்ல ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட ஃபோக்கஸ் வந்து மினி கிராண்ட் லீக்ங்கிறதுனால உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஃப்ரீ கிவ் அவே கொஸ்டின், லாஸ்ட் ஃப்ரீ கிவ் அவே கொஸ்டின் ஃபார் லெட்ஸ் ப்ளே ஃபேண்டசி யூஸ் இருக்காங்க. மறக்காம எல்லாருமே வீடியோவை லைக் பண்ணுங்க. ஃபைனல் மேட்ச் உங்களால எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து உங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி பார்க்க சொல்ல முடியுமோ அவங்களுக்குள்ள வியூஸ் அதிகப்படுத்துங்க. லைக் பண்ணிருங்க மறக்காம. வருண் சக்கரவர்த்தி எவ்வளவு விக்கெட் எடுப்பாரு, நட்ராஜன் ரெண்டுமே தமிழ்நாட்டு பிளேயர்ஸ் தான் நம்ம பிளே ஆஃப் ஃபுல்லாவே கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கோம். சோ யார் வின் பண்ணுவா, வருண் சக்கரவர்த்தி எத்தனை விக்கெட், நட்ராஜன் எத்தனை விக்கெட் அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லிட்டு போயிருங்க. சோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹை பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனா இந்த லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸால தான் உங்களுடைய கிராண்ட் லீக் வந்து அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதையும் கொஞ்சம் நல்லா கவனமா வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எச் பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா, ஹெட்டு, திரிபாதி, கிளாசனு, அப்புறம் கம்மின்ஸ், நட்ராஜன், இந்த 1, 2வது ஹெட்டு, 3வது திரிபாதி, 4 வந்து கிளாசன், 5வது வந்து கம்மின்ஸ், 6வது வந்து பாத்தீங்கன்னா நட்ராஜன். இந்த 6 பிளேயர், ஸோ 11ல ஒரு 12, ஏன்னா இம்பாக்ட் பிளேயர் வேற வருது, 12ல 6 பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா காமனா உங்களுக்கு வந்து ஒரு சேஃபான ஆப்ஷன்ல தான் இருப்பாங்க. லாஸ்ட் மேட்ச் நிறைய பேர் அபிஷேக் சர்மாவை டிராப் பண்ணாங்க, ஏன்னா கொஞ்சம் விக்கெட் ஸ்ட்ரகிள் ஆகுவார் அப்படின்னு சொல்லி ஆனாங்க. ஆனா அவர் விக்கெட் எடுப்பாருன்னு யாருமே எதிர்பார்க்கல. விக்கெட் 2 விக்கெட் எடுத்தனால அவர் பெஸ்ட் ஃபேண்டசி பாயிண்ட்ல வந்துட்டாரு. ஹெட் வந்து லாஸ்ட் தொடர்ந்து ஒரு 3 மேட்ச் ஃபிளாப், அதனாலே வந்து பாத்தீங்கன்னா நான் வேணும்னே வைஸ் கேப்டனா போட்டேன். இந்த மேட்ச் கொஞ்சம் அடிப்பாருன்னு சொல்லி ஒரு 30+ ரன் வந்தாலே ஓகேவான ஒரு வைஸ் கேப்டன் எலிஜிபிள் ஆயிடுவார். அதனால அவரு வந்து கரெக்டா ஆடிட்டாரு. திரிபாதி அவரு வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடி கொடுத்தாரு. இப்ப இருக்கிறதுல பாத்தீங்கன்னா நம்ம போக்கஸ் பண்ணக்கூடியது இந்த மாதிரி பிளேயர்ஸ். நிதிஷ் ரெட்டி வெறும் 32% தான். நீங்க லாஸ்ட் மேட்ச், அதாவது அவங்க வந்து லாஸ்ட் மேட்ச் யாரு கூட ஆடினாங்க, ஆர்ஆர் கூட ஆடும்போது அவரோட பெர்சன்டேஜ் பிக் ஸ்டார்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா 80+ இருந்தது. அதுக்கு முன்னாடி குவாலிஃபயர் 1 ஆடும்போது பாத்தீங்கன்னா 90+ இருந்தது. 2 மேட்சுமே நிதிஷ் ரெட்டி ஃபிளாப் தான். ரீசன் பாத்தீங்கன்னா அவரால் வந்து பாத்தீங்கன்னா பெருசா பேட்டிங்லயும் கான்ட்ரிபியூட் பண்ண முடியல, பவுலிங்லயும் கான்ட்ரிபியூட் பண்ண முடியல. இந்த மேட்ச் வந்து நீங்க வந்து நிதிஷ் ரெட்டியை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா லோ பெர்சன்டேஜ்ல வந்துட்டாரு. அதே மாதிரிதான் அப்துல் சமாடு, சபாஸ் அகமர்லாம் நான் ஏற்கனவே சொன்னேன். சபாஸ் அகமர்லாம் லாஸ்ட் மேட்ச் 3 விக்கெட். நான் அதுக்கு முந்தின மேட்ச்ல கூட சொல்லியிருந்தேன், அவங்க எல்லாம் ட்ரை பண்ணுங்க, ஏதாச்சும் ஒரு இதுல பெஸ்டா வாங்கி கொடுக்கலாம், லோ பெர்சன்டேஜ்ல இருக்காங்க அப்படின்னு. எத்தனை பேர் ட்ரை பண்ணீங்க தெரியல. சோ நிதிஷ் ரெட்டி, சபாஸ் அகமடு, அப்புறம் அப்துல் சமாடு, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்க்ரம் இன்னைக்கு ஆட இருப்பாங்களான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு மார்க்ரமுக்கு மேல விஜயகாந்த், வியாஸ்காந்தே பெஸ்ட்ங்கிற மாதிரி தோணுது. மார்க்ரம் என்ன ஆடுறாரு அப்படிங்கிற மாதிரி. இல்ல அப்படின்னா இந்த புவனேஸ்வர் குமார். சோ நம்மளோட இன்னைக்கு உங்களோட ட்ரம்ப் பிக்கா பாத்தீங்க அப்படின்னா 1வது நிதிஷ் ரெட்டி, 2வது வந்து பாத்தீங்கன்னா அப்துல் சமாடு, 3வது வந்து சபாஸ் அகமட், 4வது வந்து பாத்தீங்கன்னா பூவி. இந்த 6 பேர் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சேஃபா இருப்பாங்க. இந்த 4 பேர் 12ல 4 பேர் இப்ப பார்த்ததுல உங்களுக்கு வந்து கொஞ்சம் ட்ரம்ப் ஆப்ஷனா இருப்பாங்க. கேகேஆரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், இந்த சீசன்ல நீங்க யார இத்தனை மேட்ச் ஆடி இருக்கீங்க உங்களுக்கே தெரியும். கண்ணை மூடிட்டு பாத்தீங்கன்னா நரேனு, ஸ்ரேயஸ் ஐயர், ரசலு, ஸ்டார்க்கு, வருண் சக்கரவர்த்தி 1, 2, 3, 4, 5. இந்த 5 பேரை கண்ணை மூடிட்டு எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. போனோன்னு எந்த ஸ்டாட்ஸ் எதுவுமே தேவையில்லை, இந்த 5 பேரை எடுக்கலாம். அந்த அளவுக்கு அவங்க ஒருத்தான பிளேயர்ஸ் தான், இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹர்ஷித் ராணா எல்லா மேட்சுமே நல்லா விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. ஸ்டார்க் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து எஸ்ஆர்எச் அகேன்ஸ்டா செம்ம விக்கெட். ஸோ ஒரு முக்கியமான மேட்ச்ல ஸ்டார்க் ஆடி கொடுப்பாருங்கிறத மாற்றுக்கிறது இல்லை. இருந்தாலும் இந்த ஹர்ஷித் ராணா, வைபவ் பரோராவை நீங்க இந்த மினி கிராண்ட் லீக்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா 27-8%. இப்போ ஒருவேளை நீங்க வந்து ஒரு டீம்ல வைபவ் பரோராவை எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த டீம்ல அவர் வந்து
ஒரு மொத்தத்திலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 பேர் விளையாடுறாங்க அப்படின்னா அதுல வந்து அவரோட 8% அப்படின்னா ஒரு 80 பேர் கூட எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு 10% தான் ஒரு 80 பேர்கிட்ட வருவாங்க. ஸோ அது கூட கஷ்டம் தான். ஒரு 10% தான் ஒரு 100 பேர் எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ 100 பேருன்னா நமக்கு வந்து ஒரு 3 விக்கெட் அந்த மாதிரி எடுத்துட்டாரு அப்படின்னா அந்த 100 பேருக்குள்ள நம்ம போயிருவோம். ஸோ பிளஸ் நம்மளோட மற்ற பிளேயர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா ஒரு 20,000 ரேங்க் அந்த மாதிரிக்குள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் கேப்டன் வைஸ் கேப்டன் பெர்ஃபெக்டா போட்டீங்கன்னா இந்த 1000 ரேங்க்ங்கிறதுலாம் ஈஸியா மினி கிராண்ட் லீக்லாம் ஃபோக்கஸ் பண்ணி அடிக்கலாம். ஸோ அதனால வைபவ் வரரா ரிங்குவை வந்து இன்னைக்கு மேட்ச்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. மேபி எல்லா டாப் ஆர்டர்ஸுமே ஒருவேளை ஸ்ரேயஸ் ஐயர் வெங்கடேஷ் ஐயர்லாம் லாஸ்ட் மேட்ச் நல்லா ஆடி கொடுத்தாங்க ஒரு 50+. இந்த மேட்ச் அப்படி கொஞ்சம் சொதப்பிட்டாங்க அப்படின்னா ரிங்கு வந்து நல்லா எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இன்னைக்கு மேட்ச்ல 1வது ட்ரம்பர் ரிங்கு, 2வது ஹர்ஷித் ராணா, 3வது வந்து வைபவ் வரரா. நம்ம வந்து ரொம்ப பெருசா பண்ண வேணாம். ஏன்னா ஒரு ஃபைனல் மேட்ச், இதுக்கப்புறம் இந்த சீசன் வந்து அடுத்த வருஷம் தான் வருது. ஸோ அதனால நம்ம கண்டிப்பா நம்ம டீம் செட் பண்ணணும், இவன் தான் அடிக்கணும்னு நினைப்பானால ஃப்ரீயா மேட்ச் என்ஜாய் பண்ணுங்க. மினி கிராண்ட் லீக் மாதிரி லீக்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்மால் லீக்ல நான் வந்து பர்சனலா வந்து பாத்தீங்கன்னா பெருசா ஜாயின் பண்ண போறது கிடையாது. ஸ்மால் லீக் மினி கிராண்ட் லீக்ல தான் நான் ஜாயின் பண்ண போறேன். அதே மாதிரி இங்க பாருங்க கிளாஸ்னு ஹெட் அபிஷேக் சர்மா, நட்ராஜன், கம்மின்ஸ். இதுதான் ஒரு சேஃபான டீம். அபிஷேக் சர்மா ஹெட், கிளாஸ்னு, கம்மின்ஸ், நட்டு. இதுல நம்ம மிஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா திரிபாதியை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மிஸ் பண்ணியிருக்கோம். அதாவது ஸ்மால் லீக்ல பெஸ்ட் 6ல 5 பேர் எடுத்திருக்கோம். 6வது ஆப்ஷன்ல தான் திரிபாதி வராது. இங்க பாருங்க ஸ்ரேயஸ் ஐயர், ரசல், நரேன், வருண், ஹர்ஷித் ராணா, ஸ்டார்க். நரேன், ஸ்ரேயஸ் ஐயர், ரசல், ஸ்டார்க், வருண். ஏன் வருண் எடுத்திருக்கேன் அப்படின்னா ஒருவேளை லாஸ்ட் மேட்ச் மாதிரி ஸ்பின்னிங் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா அதனால வந்து பாத்தீங்கன்னா வருண் எடுத்திருக்கேன். அண்ட் இதை வந்து ஹர்ஷித் ராணா வந்து நம்ம ஒரு ட்ரம்பா எடுத்திருக்கோம். ஸோ இந்த ஆப்ஷன் தான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரிஸ்கான ஆப்ஷன். ஸோ ஹர்ஷித் ராணா வேணுமா, இல்ல திரிபாதி வேணுமா, இல்லைன்னா வெங்கடேஷ் ஐயர் வேணுமா அப்படிங்கிறது இந்த ஆப்ஷன்ல தான் இருக்கு. 10 பிளேயர் கிட்ட காமனா 11க்கு 10 பிளேயர் எல்லாருமே சேமா வர்றதுக்கு தான் வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த பிளேயர்ஸோட அந்த 11வது பிளேயர் தான் உங்க ஆப்போனன்ட்ல இருந்து எல்லாருமே ரிஸ்க் எடுப்பீங்க. ஒருத்த வந்து ஹர்ஷித் ராணா எடுத்துட்டு வருவான், ஒருத்த வந்து வெங்கடேஷ் ஐயர் எடுத்துட்டு வருவான், ஒருத்த வந்து பாத்தீங்கன்னா திரிபாதி எடுத்து வருவான், ஒரு சிலர் வந்து நிதிஷ் ரெட்டியை கூட எடுத்துட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ மேக்சிமம் ஹர்ஷித் ராணா, வெங்கடேஷ் ஐயர், திரிபாதி இந்த 3 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா 11வது ஆளா வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு. கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் சுனில் நரேன் கேப்டன், வைஸ் கேப்டன் வந்து கிளேசனை வந்து ட்ரை பண்ணலாம். இல்ல அப்படின்னா ரசலை கூட ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா நட்டு. நான் எப்பவும் சொல்றது தான் 2 விக்கெட் இல்ல 1 விக்கெட்னாலும் கண்டிப்பா எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர். அதனால கேப்டன் நரேன், கிளேசன், உங்க ஆப்போனன்ட் எல்லாருமே வருவாங்க. நரேன், ரசல், ஒரு சில ஆப்போனன்ட் வருவாங்க. நரேன், நட்டு உங்க விருப்பம். ஸோ இத்தனை நாள் நம்ம ஃபேண்டசி விளாண்டாச்சு. இன்னைக்கு ஒரு நாள் உங்களுக்கு யாருக்குமே இந்த 2 டீமே பிடிக்காது. மோஸ்டா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் அதிகம், 2வது மும்பைக்கு இருப்பாங்க, 3வது ஆர்சிபி இருப்பாங்க. இல்ல அப்படின்னா இந்த 3 பேருக்குள்ளயுமே ஒரு சில இதுல கூட இருக்கும் குறையா இருக்கும். இந்த 3 டீம் தான் ஃபைனல் கப் அடிக்கும் நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனா இன்னைக்கு வந்து நம்ம யாருமே நினைக்காத டீமா கேகேஆர், எஸ்ஆர்ஹெச் வந்திருக்கு. எனக்கு பர்சனலா எஸ்ஆர்ஹெச் கப் அடிச்சா கொஞ்சம் ஓகேவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. பட் நான் ஆசைப்படுறது எதுவுமே இது வரைக்கும் எதுவுமே நடக்காத ஒரு சீக்கிரத்துல. ஏன்னா ஆர்சிபி இந்த சீசன் கப் அடிக்கணும்னு ஆசைப்பட்டேன், அது நடக்கவே இல்லை. இந்த சீசன் இல்லை, ஒரு 17-16 வருஷமா அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஸோ பார்க்கலாம். பட் கண்டிப்பா எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணா நல்லா இருக்கும். ஸோ பார்ப்போம். அப்படி நினைச்சு கேகேஆர் வின் பண்ணும் அப்படின்னு நினைச்சாதான் எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணும் என்னோட கணிப்படி பாத்தீங்கன்னா. ஏன்னா நிறைய பேர் நீங்களே சொல்லுவீங்க ப்ரோ நீ வந்து இன்னைக்கு நிறைய கேப்டனா போட சொன்ன, நான் நீ சொன்னதுனால நான் அப்படியே ஆப்போசிட்டா போட்டேன், அதனால நான் வின் பண்ணிட்டே சொல்லிட்டு நிறைய நான் பார்ப்பேன், எல்லாரும் கமெண்ட் நான் பார்ப்பேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதெல்லாம் சரி நல்லதுதான். எனக்கு தேவை நீங்க வின் பண்ணா சரி, நான் சொல்லி அவனை ட்ரை பண்ணி வின் பண்ணாலும் சரி, நான் அவனை ட்ரை பண்ணினேன்னு சொன்னதுனால நீ ட்ரை பண்ணாம நீ எப்படி வின், எனக்கு தேவை வின்னிங் தான். ஸோ வின் பண்றீங்களா சந்தோஷம், அவ்வளவுதான் நண்பா. ஸோ நல்லா 74 மேட்சுக்குமே ஒரு மேட்ச் விடாம எல்லா மேட்சுக்குமே என்னால எந்த வரைக்கும் ப்ரிவியூ பிளஸ் டீம் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஒருக்கா போய் நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. நீங்க 74 மேட்ச் விளாண்டுருக்கீங்களா இல்ல எத்தனை மேட்ச் விளாண்டுருக்கீங்கன்னு. நான் 74க்கு 74மே விளாண்டுருக்கேன். இந்த ஃபேண்டசி விஷன் லெவல்ல சரி, ஃபோக்கஸ் லெவல்ல சரி, ஸ்போர்ட்ஸ்லயும் சரி, இந்த 3 ஆப்லயுமே நான் வந்து பாத்தீங்கன்னா பிளே பண்ணியிருக்கேன். ட்ரீம் லெவல்ல கொஞ்சம் கம்மியா தான் பிளே பண்ணேன். ஒன்லி அந்த 59 ரூபா கிராண்ட் லீக் மட்டும் தான் நம்ம வச்சு ஆடணும். மற்ற எதுவுமே பெருசா நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணல அந்த ஆப்ல பொறுத்த வரைக்கும். ஏன்னா கான்டெஸ்ட் இதுலயே வந்து எனக்கு ஜாயின் பண்றதுக்கு நேரம் கிடைக்க மாட்டேன்ட்டு. அதனால இவ்வளவு நாள் சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே நன்றி. மறக்காம ஜூன்ல வந்து நமக்கு நிறைய மேட்சஸ் இருக்கு, கவலைப்பட வேணாம். ஸோ வேர்ல்டு கப் வருது, ஃபுட்பாலுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டி பக்காவா ப்ரிவியூ கொடுத்து எல்லாருமே ஃபுட்பால் பார்க்க வச்சிடணும் நம்ம யூசர் அப்படிங்கிற மாதிரி முடிவுல தான் இருக்கிறேன் ஒரு இதுல.
அதனால கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா ஃபுட்பால் எடிட் பண்ற டைம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நமக்கு. சாயந்தரம் 6:30க்கு ஒரு மேட்ச், 9:30க்கு ஒரு மேட்ச், அடுத்து 12:30க்கு ஒரு மேட்ச் நைட்டு. ஸோ 12:30 ஃபுட்பால் வந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி எல்லாம் லைனை போட்டுருவாங்க. அப்படின்னா விட்டா 11 மணிக்கு வந்து நான் 11:10க்குலாம் டீம் தந்து விட்டுருவேன். ஸோ பிரச்சனையே கிடையாது. அதனால கவனமா இருப்போம். ஸோ ஒன்றிணைவோம். ஸோ நல்லா சப்போர்ட் பண்ணீங்க. நன்றி நண்பா. ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.